இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்தின் முன்பகுதி. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும் முன்னதாக வெளிப்படுத்தும் போது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் சொன்னான். அதே போல் ஒபதியா கிட்ட சொல்லும்போது கூட, நான் இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவன் சொன்னான். தன்னை குறித்து அவன் சொல்லும்போது தன்னுடைய ஐடென்டிட்டி அவன் என்னன்னு சொல்கிறான்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அதுதான் எலியாவோட ஐடென்டிட்டி. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தேவனோடு கூட பேசி கொண்டு இருப்பவன், ஜெபித்து கொண்டு இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த எலியா தீர்க்கதரிசி பாகாலோட தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் கொன்று போட்ட பிற்பாடு எசபேலுடைய வார்த்தைக்கு பயந்தவனாக வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரியச்செடியில் அடியில் போய் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கொண்டு வந்து அவனுக்கு 2 முறை கொடுத்து அவனை தட்டி எழுப்பி, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை எழுப்பி அவனுக்கு கொடுத்த போது அவன் அதனுடைய பலத்தினாலே ஒரே பர்வதம் மட்டும் அவன் நடந்து வந்து இங்கும் வந்து ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று தேவன் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் தேவனுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு இப்போ சூறைச்செடியில் அடியில் படுத்து கிடந்தான். இப்போ கெபிக்குள்ளே போய் உட்காந்து பயந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அவனை, நீ வெளியே வா, பர்வதத்திலே வந்து நில்லு, கர்த்தருக்கு முன்பாக நில்லு என்று தேவன் சொன்னபோது கர்த்தருக்கு முன்பாக பெருங்காற்று வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, அக்கினி வந்தது. அதில் எல்லாம் கர்த்தர் இருக்கல. அக்கினிக்கு பிற்பாடு அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டது. எலியா அந்த சத்தத்தை கேட்டபோது சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று. அவன் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு உயிருக்கு பயந்தவனாக, கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அற்றவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை விட்டு அவன் பயந்து போய் வந்திருக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து கேட்குறாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டு அவன் செய்ய வேண்டிய 3 காரியங்களை அவனுக்கு அறிவிக்கிறத பார்க்குறோம். இதே போல் கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற வேலையை நம்ம செய்யாதபடிக்கு, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம ஓடணும்னா ஆண்டவர் கேட்கிறாரே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று. அன்புள்ள ஆண்டவரே, எலியாவை போல நாங்களும் எப்பொழுதுமே உமக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். உமக்காக பக்தி வைராக்கியமாக அநேக காரியங்களை செய்ய வேண்டிய நாங்கள், நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல இருந்து நீர் எங்களை செய்ய சொன்ன காரியங்களை செய்யும்படிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் செய்ய சொன்னதை செய்யாதபடிக்கு, அதை விட்டு நாங்கள் ஓடி போகாதபடிக்கு உமக்கு முன்பாக எப்பொழுதும் நாங்கள் நிற்கத்தக்கதான அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.